வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். இது லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே போகிற மாதிரி ஒரு சாப்பாடு. நார்மலாக சாம்பார் சாதத்துக்குள்ள பொரியலுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இது முதல்ல இந்த மாதிரி ஒரு 3 பொட்டேட்டோவை க்யூப்ஸ், சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ குக் பண்ண போகிறதுனால தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு, கறி லீவ்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் 2 சின்ன ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வேக வைக்க போகிறோம். வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த பொட்டேட்டோவை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சோம். அது ஒரு 80% வெந்தால் போதும். ஃபுல்லாக கொலன்னு வேகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா வராது டிஷ்ஷு. ஸோ ஒரு 80% வெந்த பண்ணு நம்ம எடுத்துடணும். மீதி அந்த 20% நம்ம ஃப்ரை பண்ணும் போது வறுத்தோம்னா அதில் நல்லா அந்த மசாலாலாம் அதோட ஒட்டிட்டு நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இப்போ பேன் நல்லா சூடான பிறகு எண்ணெயை ஊற்றுறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு 3 பொட்டேட்டோ தான் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன பொட்டேட்டோ. இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறோம் நம்ம. ஸோ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறோம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியனையும் கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா எண்ணெயில் ஆனியன் கொஞ்சம் ஆஃப் குக் ஆகும்போது நம்ம கார்லிக் போடுறோம். கார்லிக் நல்லா இடித்து வச்சுருக்கோம். இடித்து வச்சு இதை போடுறோம். இப்போ மிளகாத்தூளை உள்ளே போடுறோம். குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். அது போட்டு நல்லா அது கூட கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நேரத்தில் பொட்டேட்டோவை போட்டுடுறோம். இப்போ பொட்டேட்டோவை இதில் போடுறோம். லேசாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோட சேர்த்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மஞ்சள் கொஞ்சம் போடுறோம். அப்புறம் உப்பும் போடுறோம். 1 ஸ்பூன் போட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும் கூட ஆட் பண்ணிட்டா சரியாயிடும். உப்பு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸ்ட் லிட்டில் குக் பண்ணுறோம். இதை நல்லா மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஹீட் வச்சிடறோம். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹீட்டை நல்லா கம்மி பண்ணிடணும். ஸோ இடையில கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். ஒரு 2 தடவை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷு கலரே பார்த்தா நமக்கு லெமன் ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். போயிட்டே இருக்கு, ஆஃப் பண்ணாமல் போய் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எல்லாத்தையும் ரெடியானதை. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.